வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். அருள்மிகு புட்டு சொக்கநாத திருக்கோயில், புட்டுத்தோப்பு, மதுரை. பாண்டியர் காலத்தில் வைகைக்கு உட்பட்ட பகுதியை ஆண்டு வந்த அரிமர்தன பாண்டிய மன்னன் அரசவையில் அமைச்சராக இருந்தவர். சமயக்குறவர்களில் நால்வரில் ஒருவரான திருவாசகம் இயற்றிய மாணிக்க வாசகர் ஆவார். நரியை பரியாக்கிய திருவிளையாடல் படலத்தின் போது முடிவில் தன்னிடம் நரிகளை குதிரையாக மாற்றி ஏமாற்றியதாக வைகை ஆற்றங்கரை மணலில் மாணிக்க வாசகரை வெயிலில் வாட்டி சித்திரவாதை செய்த போது தன்னுடைய அடியாருக்கு ஏற்படும் சோதனையை முன்னிட்டு வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி பாண்டிய மன்னனுக்கு பாடம் புகட்ட சிவபெருமான் நடத்திய திருவிளையாடலே புட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் படலம். ஊருக்குள் புகுந்த வைகை வெள்ளத்தால் குடிமக்கள் வீட்டுக்கு ஒருவர் என வைகை கரையை சீரமைக்கும் பணிக்கு உட்படுத்தப்பட்டு அரசு கட்டளையின் மூலம் பணியினில் ஈடுபட்டனர். வந்தி என்னும் புட்டுவுக்கு மூதாட்டி வீட்டில் ஒருவரும் இல்லாதால் தன்னால் அப்பணி செய்ய இயலாத சூழ்நிலையில் மூதாட்டிக்கு கூலியாளாக சிவபெருமான் புட்டையே தனது கூலியாக பெற்றுக்கொள்வதாக கூறி உதிரிப்பட்டை பெற்றுக்கொண்டு வைகை ஆற்றங்கரை பகுதியில் வேலை செய்வதை போல் பாவனை செய்துவிட்டு பிட்டு உண்ட மயக்கத்தில் அங்குள்ள மரத்தடியில் படுத்து உறங்கினார். அங்கு வந்த கண்காணிப்பாளர் வந்தியம்மையின் கரைப்பகுதியை வேலை செய்யாமல் இருப்பதனை கண்டு அங்கு வந்த மன்னனிடம் முறையிட உறங்கிக் கொண்டிருந்த கூலியாளாக இருந்த சிவபெருமான் முதுகில் பிரம்பை கொண்டு அடிக்க உலகையே ஆளும் சிவபெருமானின் முதுகில் விழுந்த பிரம்படி தடமானது உலக மக்கள் அனைவரின் முதுகில் மேல் விழுந்தது. துள்ளி எழுந்து ஒரு கூடை மண்ணை கொண்டு கூலியாளாக வந்த சிவபெருமான் வைகைய காற்றில் கொட்ட வெள்ளம் வடிந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மன்னன் வந்தது இறைவன் என அறிந்து அழுது மன்றாடி தன்னுடைய தவற்றினை உணர்ந்து மாணிக்க வாசகரை விடுவித்து அவரை அரசவை அமைச்சராக மாற்றினார். இத்தலத்தில் மீனாட்சி சொக்கநாத திருமண கோலத்தில் வந்தியம்மைக்கு காட்சியளித்து அன்னாருக்கு முக்தியும் அளித்தார். வருடந்தோறும் ஆவணி மூலம் பூராடம் நட்சத்திரம் அன்று மீனாட்சி சொக்கநாத் திருமண கோலத்தில் இக்கோயில் வந்து புட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் படத்தினை வைகை ஆற்றங்கரையில் பகுதியில் நிகழ்த்தி காட்டுவது தனிச்சிறப்பு. இறைவனார் கூலியாளாக வந்து இங்கு உறங்கிய இடத்தில் மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இந்த புட்டு சொக்கநாதர் கோயிலில் இன்றும் பாரம்பரியமாக வந்தியம்மைக்கு இறைவனுக்கு கூலியாக தந்த பிட்டினையே பிரசாதமாக வழங்குவது தனிச்சிறப்பு. எங்கள் மதுரை மண்ணுக்கும் தெய்வீக மரபும் பாரம்பரியமும் உண்டு. நன்றி, வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை.